வி தேர் டூர்ஸ். இவங்க இப்போ 3 nights 4 days அப்படின்னு ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் ஒன்று வெறும் 47,450 ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட. அதாவது 5% ஜிஎஸ்டி ப்ளஸ் 2% டிசிஎஸோட பண்ணி தராங்க. இந்த 2% டிசிஎஸ் அப்படிங்கிறத உங்களால் கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த 47,450லேயே உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன் வித் ஸ்விம்மிங் பூல், இந்தியன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ், அன்லிமிட்டட் பஃபே, ஏசி பஸ், ஆல் என்ட்ரி டிக்கெட்ஸ், லைசன்ஸ்டு தமிழ் டூர் கைடு மலேசியாவில், டிராவல் இன்சூரன்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் சென்னையில இருந்தும் திருச்சியில இருந்தும் அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தர் உங்க கூடயே கம்ப்ளீட்டாக டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பார்த்துப்பாரு. இவங்களுடைய வெப்சைட் லிங்கையும் சரி கான்டாக்ட் டீட்டெயிலும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, மேலே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோட சொல்லி உங்களுடைய எல்லா புக்கிங்ஸுக்கும் நீங்கள் 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இனிமேல் அஃபோர்டபுளான சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னைக்கு தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூயார்க் சிட்டியில் எவன்டா அந்த பிரச்சனையை கிளப்புனது அப்படின்னே தெரியாத அளவுக்கு புதுசாக ஒரு புதுவிதமான பிரச்சனை ஒன்று அந்த ஊரில் கிளம்புது. அப்புறம் வேற என்ன வேலை, நம்ம ஸ்பைடர்மேன் களத்தில் இறங்கி வழக்கம் போல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவர் களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது எம்சியூவில் 38வது படமாகவும் எம்சியூ ஸ்பைடர்மேன் ஃபிலிம் சீரீஸில் 4வது படமாகவும் இன்னைக்கு தேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. இந்த படத்தை சாங்ஷி அந்த லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை இயக்குன டெஸ்டின் டேனியல் கிரெட்டன் அவர் தான் இயக்கியிருக்காரு. முதல் கேள்விக்கு வருவோம், இந்த படத்தை ஸ்டாண்டலோன் ஃபில்மாக நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வெளியான 3 படங்கள் இருக்குல்ல, அதாவது ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்காக இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் ஆகட்டும், ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் ஆகட்டும், இந்த 3 படத்தையும் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 படத்தை பார்க்குறதுக்குலாம் எங்களுக்கு ஏது டைமு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் கடைசியாக 2021 ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தை மட்டுமாவது நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா தான், ஏப்பா பீட்டர் பார்க்கர்னு இவர் தான் ஏப்பா எல்லாத்துக்கும் மறந்து போச்சு அப்படிங்கிற அந்த விஷயமாவது அதுக்கான காரணகாரியமாவது உங்களுக்கு புரியும். அதனால் அந்த ஒரு படத்தையாவது பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த படம் இன்னும் பெட்டரான ஒரு சில விஷயங்கள், ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, ஓரளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்டை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு, ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காதல், கொஞ்சம் எமோஷன்ஸு, கொஞ்சம் ஆக்ஷனு, நிறைய கான்வர்சேஷனு அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. கொஞ்சம் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸு அப்படின்னா கூட அதையே அதகலம் பண்ணிட்டாங்க இந்த டீமு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 4-5 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், இன்னும் நிறைய வச்சிருக்கலாம் அப்படின்னு டெஃபினட்டாக படம் பார்த்து முடியும் போது நமக்கு தோணுது. இருந்தாலும் வைக்கப்பட்ட காட்சிகளை சும்மா பொழந்து விட்டுருக்காங்க. அது படத்துடைய ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஊருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சேசிங் இருக்குது, அதுவாகட்டும், அந்த நிஞ்சா ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், நம்ம ஹீரோவுக்கும் யார் ஸ்பைடர்மேனுக்கும் ஹல்குக்கும் நடுவில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஐயோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க அப்படிங்காதீங்க, அதை ட்ரெய்லர்லேயே வச்சு விட்டாங்க, அதை வச்சிருக்கவே கூடாதவங்க. அது சரியான ஒரு சீக்வன்ஸு, அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது தேட்டர்ஸில். இதுபோக தனக்கு பவர் கிடைச்சவன இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம ஸ்பைடர்மேன் பண்ணுற அட்ராசிட்டி, அதனோட கான்சிக்வன்சஸாக வைக்கப்பட்ட ஒரு சில காட்சிகள்லாம் சும்மா மிரட்டி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நிறைய இருக்குது இந்த படத்தில். இதுக்கு டெக்னிக்கல் சைடில் மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைனர், சவுண்ட் டிசைனர், சிஜிஏ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், டிஐடி உடைய ஒர்க்குன்னு சொல்லி எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே பிசிறு தட்டாத அளவுக்கு தரமான ஒரு டெக்னிக்கல் கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஒன்றுமே இல்லைப்பா, ஸ்பைடர்மேன் பில்டிங் டு பில்டிங் தாவர ஒரு ஷாட்டை பிஓவி ஷாட்டாக வச்சிருக்காங்க. சும்மா மிரட்டலான ஒரு ஷாட், இது பயங்கரமாக இருந்துச்சு. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தும்சம் பண்ணியிருந்தாங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாம். இதெல்லாம் போக எங்கள் ஒரு படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தை ப்ராப்பராக எழுதி அதை பவர்ஃபுல்லான கதாபாத்திரமாக சித்தரிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், ஆத்தாடி இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்ன பண்ண அப்படிங்கிற அந்த ஒரு பயம் நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். எப்படி நடக்க போகுது, இப்போ எப்படி ஹீரோ இவர் எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் நமக்கு வந்துடும். இந்த படத்தில் அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீம் தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக வில்லன் கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம்ங்கிறத விட அதனுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது பாருங்க, என்ன பண்ணுறதுங்க, இன்னும் இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அதனாலேயே இந்த படம் பாதி கிணறு தாண்டிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நமக்கு இந்த படம் ஒரு இம்பாக்டை கொடுத்ததுக்கு முக்கியமான காரணமே படத்துடைய முக்கியமான மெயின் ஆன்டகனிஸ்டுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம். இது எங்கே உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னா, ஹீரோ ஹீரோயினுக்குள்ள பயங்கர எமோஷனலாக ஆரம்பிக்கிற ஒரு சீனு கொஞ்ச நேரத்தில் அதை வேற மாதிரி டெரிஃபிக்காக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க பாரு. எப்பா
அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுக்கு காரணம் ஆன்டகனிஸ்டுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட அந்த விதம் தான். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது, ஸ்பாய்லர் ஆகிடும், நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இதெல்லாம் விடுங்கப்பா, ஒரு ஸ்பைடர்மேன் படம், ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னா என்ன மாதிரி ஆக்ஷன் அதகலமாக எதிர்பார்த்து பல விஷயங்களுக்கு போவோம். நம்ம ஆளுங்க நம்ம விஜய் நடித்த பழைய லவ் டுடே படத்தில் ஒரு டைலாக் பேசுவார் பாருங்க, அந்த மாதிரி வசனங்கள்லாம் ஸ்பைடர்மேன் படத்துக்குள்ளே வச்சுருக்காங்கப்பா. நீயாக இல்லாத போது நீ தான் அப்படின்னு நினச்சி நான் ஒரு முத்தத்தை கொடுத்தேன் உனக்கு, அப்போ உனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நான் மறைக்க விரும்பலை, நான் உனக்கு அந்த உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம ஸ்பைடர்மேனு செண்டியா கிட்ட ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாப்புல, பார்த்துக்கங்க. அடா பாவிகளா நம்ம ஊர் இருக்க டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி பார்த்து எழுதுன்னு தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸ்பைடர்மேன் படத்துக்குள்ளே என்னென்ன வசனங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க அவங்க, அது சூப்பராக இருந்தது அந்த சீனை கன்வெர்ட் பண்ண லெவல்லையே. அந்த மாதிரியும் பல சம்பவங்கள் உள்ள இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு டாம் ஹாலண்டு செம்மையாக பண்ணியிருந்தார். அதுவும் ஜெண்டியா டாம் ஹாலண்ட்டு போய் ஆமாம் இந்த மிஸ்ஸஸ் ஸ்பைடர்மேன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்மளால் அதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு டைலாக் ஒன்று கொடுப்பாரு பாருங்க. இவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அடகலம் பண்ணதையும் தாண்டி அந்த சீக்வன்ஸில் ஒரு நல்ல ஆக்டராக அழகாக மில்லுறாரு அவர் தான் சொல்லுவேன். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அவர் போக ஜெண்டியாவாகட்டும், சேடி சிங்க் ஆகட்டும், ஜேக்கப் பேட்டலன் ஆகட்டும், ஜோன் பெர்ன்தல் ஆகட்டும், இதுதான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அது ஏற்று நடிச்ச ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஜோன் பெர்ன்தலை தவிர, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். மற்றபடி சப்போர்ட்டிங் காஸ்ட்லையுமே எல்லாரும் அவங்கவுங்க ஏற்றுக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்குச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். சரி, இந்த படத்துடைய பிரச்சனை இப்போ என்னதான் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பிரச்சனை? முதல்ல சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னாலே இந்த கதை எங்கே ஆரம்பிக்கும், எங்கே முடியும், யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியாதா? ஸோ ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு சம்பவம் தான் இந்த படம். அந்த விஷயம் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இது இந்த படத்துக்கு இல்லை, எல்லா சூப்பர் ஹீரோ படத்துக்குமே இது பொருந்தும். இதை தாண்டி கதையில் நம்ம இப்போ ரீசெண்டாக சொல்ல ஆரம்பிக்கிறோம் பாருங்க. இப்போ நிறைய ரிவ்யூஸில் அந்த வார்த்தையை சொல்லுவோம். அதாவது 1 நோட்டு 9 நோட்டு வாங்கி எழுதியிருப்பாங்க போல தெரியுது. சராமரியாக எழுதி எல்லாத்தையும் காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணி டூ மச் ஆஃப் சப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க மாட்டுக்கு நினச்ச இடத்துலலாம் சப்ளாட்ஸை உள்ளே வச்சு எங்க ஆமாம் கோர் பிளாட்டாக என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதே நமக்கு மறந்துடுது. அந்த அளவுக்கு கோர் பிளாட்டை டைல்யூட் பண்ணி விட்டாங்க. எக்கச்சக்கமான சப்ளாட்ஸ் வச்சதே இந்த படத்துக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஒரு பக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் தேர்ட் ஆக்ட் ரொம்ப லென்த்தியாக போகுது. கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணி இன்னும் அதை ஷார்ப்பாக இன்னும் கிறிஸ்பாகவே முடிச்சிருக்கலாமோ, எதுக்குங்க இவ்வளோ தூரம் வளவள குளவளன்னு இழுத்துக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு ஒரு இடத்துல வந்தது. எப்பயும் சொல்கிறது தான், அதாவது வீச்சை விட பேச்சு தான். படத்தில் பல இடங்களில் நிறைய கான்வர்சேஷனு, டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக பேசியே ஒரு சில இடங்கள் நம்மளை ரொம்ப டயர்டாக்கி விட்டுறாங்க. இதுலேயே எப்பா அடுத்து ஏதாவது பரபரன்னு போங்கப்பா என்ன படத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. இந்த டூ மச் ஆஃப் கான்வர்சேஷனுங்கிறதுமே இந்த படம் 2.5 மணி நேரம் தான் ஓடுது, ஆனால் எப்படி ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடும் போல அப்படிங்கிற ஃபீலை கொடுத்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். இதெல்லாம் தாண்டி ஒரு சில கதாபாத்திரங்களை இன்னும் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த கதாபாத்திரங்கள் ஃப்ளஷ் அவுட் பண்ணப்பட்ட விதத்தை இன்னும் கன்வின்சிங்காகவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். உதாரணத்துக்கு ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம், அதை நம்ம ஜோன் பெர்ன்தல் தான் பண்ணியிருப்பார். அவரெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் போலீஸ் ஜீப்பில் வந்து இறங்கும், அந்த மாதிரி ஏதோ உப்புக்கு சப்பானி அந்த ஒரு கதாபாத்திரம் அவ்வளோதானே தவிர அந்த கேரக்டர்லாம் இன்னும் ப்ராப்பராக எழுதி இன்னும் பெருசாக அவருக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம், நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஈவன் படத்துடைய மெயின் ஆன்டகனிஸ்டுடைய ஒரு சிஸ்டர் கதாபாத்திரம் ஒன்று வரும். அந்த கதாபாத்திரத்தை உங்கள் ஃப்ளஷ் அவுட் பண்ண விதத்தெல்லாம் விஷுவலாக எதையுமே காமிக்கல, டைலாக்லேயே வச்சு முடிச்சுட்டாங்க. ஏங்க அதெல்லாம் இன்னும் ப்ராப்பராக கன்வின்சிங்காக அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்கணுங்க, என்னவோ அது கன்வின்சிங்காகவே இல்லை அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. இந்த மாதிரியும் ஒரு சில பிரச்சனைகள் த அதர் சைடில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, MCU ஃபேன்ஸ் இந்த படத்தை பெருசாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸாக என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எதுவுமே இந்த படத்தில் நான் பார்த்த வெர்ஷனில் இல்லை, UA 13+ தான் இங்கே புக் மை ஷோலையுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம் அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில். இந்த படம் நேற்று நைட்டே நான் ப்ரெஷ் ஷோவில் பார்த்தேன். எனக்கு 2D வெர்ஷன் தான் வந்தது, இங்கிலீஷ் வித் சப்டைட்டில்ஸோட ப்ளே ஆச்சு. அதனால் 3D வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் சரி, தமிழ் டப்பிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் சரி எனக்கு ஐடியா கிடையாது, நான் தெளிவாக சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.